பிள்ளைங்கள மெக்கானிக்ஸ் பேப்பர் கிளாஸில் மெக்கானிக்ஸ் பேப்பர் கிளாஸ் அண்ட் ரிவிஷனில் நாங்கள் ஜெயக்குமார் சார்ட மாதிரி பல்தரு வினாக்கள் கேள்வியில் என்ன செய்து கொண்டு வரோம். அதில் நாங்கள் 2வது ஹெட்டிங் விளையல் விசையும் விசைத்திருப்போம் விளையல் விசையும் விசைத்திருப்பம் இருக்கிற பகுதிகளில் விளையல் விசை அடுத்தது விசைத்திருப்பங்கள் சமநிலைகள் எல்லாம் பார்த்துட்டோம். அது சம்மந்தமான தியரிகளும் என்ன செய்தோம் பார்த்துட்டோம். இதில் இருக்க மிச்சமாக ரெண்டு கேள்விகள் இருக்குது. 15வது கேள்வி அடுத்தது 23வது கேள்வி. சரியா பிள்ளை? அது சம்மந்தமான விஷயங்கள் என்ன செய்யும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பேசிக்கலாக நாங்கள் என்ன செய்தோம், இதுக்கு முதல் வகுப்புகளை என்ன செய்தோம் கதைச்சிட்டோம். இப்போ அதுகள் நீங்கள் பார்க்காதாக்கிற என்ன செய்யுங்க அந்த வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க. அது ஏன்னாடா அதில் தொடர்ச்சியாக தான் இது இருக்க போகுது. சரியா பிள்ளை? இப்போ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ரொப்பமான ஒரு மேற்பரப்பில் ஒரு குட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. சரியா பிள்ளை? குட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இந்த குட்டியில் தாக்கக்கூடிய விசைகள் என்னென்னால் உங்களுக்கு தெரியும். அதில் ஈர்வை மையத்தில் அந்த நிறை தாக்கும், அதே மாதிரி மறுதாக்கம் தாக்கும். அப்போ எந்தெந்த இடத்துல இப்போ இந்த குட்டியில் தாக்குற விசைகள் என்றால் இந்த குட்டியில் எந்தெந்த இடத்துல தொடுகை இருக்குதோ, அதாவது இந்த மேசையில் தொடுகை இருக்குதோ, இப்போ தொடுகை இருக்கிற இடத்துல எல்லாம் மறுதாக்கம் வரும். இந்த பிள்ளை தொடுகை இருந்தால் ஒரு மறுதாக்கம் வரும். அதுக்கு முதல்ல இங்கே பாருங்கள், இதே மாதிரி திரும்ப கீறேன். இந்த குட்டியில் நாங்கள் புவியீர்ப்பு மையம் கதைச்சிருப்போம். இந்த குட்டியை நாங்கள் என்ன செய்யலாம், பல மூலக்கூறுகள் இருக்கும், பல அணுக்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திணிவுகள் இருக்கும், சிறிய திணிவுகள் இருக்கும். இப்போ புவியீர்ப்பின் காரணமாக ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் என்ன செய்யும் விசையை தொழிற்படும். அந்த விசைகளின் விளையில்தான் புவியீர்ப்பு விசை என்று சொல்லுவோம். அந்த விசையின் விளையில்தான் அந்த பொருளின் நிறை என்று சொல்லுவோம். அந்த நிறை தொழிற்படக்கூடிய புள்ளியை தான் நாங்கள் சொல்லுவோம் என்னது புவியீர்ப்பு மையம் அண்டி. அதை நாங்கள் எப்படி கதைச்சிருப்போம் என்றால், உதாரணத்துக்கு இந்த குட்டியில் நான் சில துணிக்கைகளை என்ன செய்யணும் கருதுறேன். இந்த பொருள் நான் சில துணிக்கையில் கருதுறேன். இப்போ அதில் அந்த துணிக்கை நிறை தாக்கும், அதே மாதிரி இன்னொரு துணிக்கை அதில் நிறை, இன்னொரு துணிக்கை அதில் நிறை, அதே மாதிரி இன்னொரு துணிக்கை அதில் நிறை. அதனால இப்படி எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான துணிக்கையில் இருக்கும். உதாரணத்துக்கு நான் 4 துணிக்கையில் கருதிருக்கிறேன். அப்போ அந்த 4 துணிக்கைகள்லேயும் விசை தாக்கும், அந்த விசைகள் 4ம் சமாந்தரமாக இருக்கும். நான் கிராவிடேஷன் ஃபீல்ட் படிக்கிற நேரம் இந்த விசைகள் சம்மந்தமாக பார்ப்போம், ஈர்ப்பு விசை சம்மந்தம். அப்போ இந்த 4 விசைக்குமான ஒரு விளைவில் விசை ஒன்று வரும் தானே பிள்ளை. 4 விசைக்குமான விளைவுன்றது ஒரு புள்ளியிலும் தாக்கும். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் நிறை என்று சொல்லுவோம். அதை நாங்கள் டபிள்யூன்னு குறிப்போம். புரியுதா? இந்த 4 விசைகள், இப்போ இந்த இடத்துல 4 விசைகள் எக்கச்சக்கமான விசைகள் வரும். எல்லாத்துக்குமான விளைவில் தனி ஒரு விசை, அதை நாங்கள் நிறைன்னு சொல்லுவோம். அந்த நிறை எங்கே தொழிற்படும் என்றால் அந்த பொருள் என்று ஈர்வை மையத்தில் தொழிற்படும். அதே போல தான் பிள்ளைகள் இந்த குற்றி இந்த மேசையில் தொடுகையில் இருக்கிற நேரம் எந்தெந்த இடத்துலெல்லாம் தொடுகை இருக்குமோ எல்லா இடத்துலையும் மறுதாக்கம் தொழிற்படும். இப்போ நான் 4 துணிக்கைகளை கருத மாதிரி இதில் நான் ஒரு 4 இடத்தை கருதுறேன். அந்த 4 இடத்துல தாக்குற மறுதாக்கத்தை நான் இப்படி ஒரு 4 இடத்துல குறிக்கிறேன் வைங்களேன். உண்மையில் எல்லா இடத்துலையும் என்ன செய்யும் தொடுகை இருக்கும், எல்லா இடத்துலையும் மறுதாக்கம் இருக்கும். இந்த 4 விசைகளுக்கும் ஒரு விளைவில் விசை வரும் தானே பிள்ளைகள். அந்த விசை தான் நாங்கள் இப்போ பொருட்களை நாங்கள் நேரடியாக குறிப்போம், மாறன்னு குறிக்கிறது. அதாவது நீங்கள் விளங்கணும், எப்படி ஈர்வை நிறை என்றது ஒரு தனி விசை இல்லையோ அதே மாதிரி மறுதாக்கம்ன்றதும் ஒரு சரியான ஒரு விசையாக இருக்க மாட்டிச்சு. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி இருக்காது. விளங்குதா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் முக்கியமான சில இடத்துங்களை என்ன செய்யும் ஒரு தனி விசையாக இருக்கும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பல விசைகளின் விளைவில் தான் ஒரு விசையாக வரும். இப்போ நீங்கள் கட்டாயம் விளங்கிக்கணும் பிள்ளைகள். சரியா? இப்போ இது விளையில் தானே பிள்ளைகள். இந்த 4 விசைகளுடையும் விளையில் தானே இது. இப்போ நீங்கள் எப்படி ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, நாங்கள் படித்தோம் நாங்கள் நேரத்தோட. இப்போ 2 சமாந்தர விசைகள் F1 F2 என்றால் இந்த 2 விசைகளுக்குமான விளைவுன்றது எப்பவுமே ஒரே திசையில் இருக்கிற நேரம் அந்த 2 விசைகளுக்கும் இடையில் வரும், நடுவில் வரும். இல்லைங்களா? அப்போ இதில் நீங்கள் விளங்கியிருக்கணும் பிள்ளைகள், இந்த R என்ற விசை விளைவில் என்றால் இந்த விசையின் 2 பக்கமும் விசைகள் இருந்திருக்கணும். சரியா? இது ஒரு சின்ன ஒரு விஷயம். சரியா விளங்கிக்க பாருங்கள். இப்போ அப்படி இங்கே வருவோம். இதில் இந்த எல்லா இடத்துலையும் தொடுகை இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மறுதாக்கம் இருக்கும், எல்லாத்துக்கும் விளைவிலாக ஒரு மறுதாக்கம் R என்று வரும். இப்போ இந்த கேள்வி என்னென்றால் இந்த R என்ற மறுதாக்கத்தை நீங்கள் எந்த இடத்துல குறிப்பீங்களான்னு தான் கேள்வி. அப்போ உங்களுக்கு விளங்குது எந்த இடத்துல குறிப்பீங்க. அதில் ஈர்வை மையம் இங்கே என்றால் இந்த இடத்துலேருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி 6ன்னு குறிப்பீங்க.
கேள்வி என்னென்றால் ஏன் நீங்கள் ஈர்வை மையத்தில் ஆரண்டு குறிச்சென்றால் அதான் கேள்வி. ஏன் நீங்கள் இந்த புள்ளியில் குறிச்சிங்க? இந்த புள்ளியில் வெளியில் வந்திருக்கலாமே, இந்த புள்ளியில் இந்த ஆரை நீங்கள் குறிச்சிருக்கலாமே. ஏன் குறிச்சிங்க என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் ஓய்வில் இருக்குது, சமநிலையில் இருக்குது என்றால் இந்த பொருளை தாக்குற விசைகள் ரெண்டு விசைகள், ஒன்று நிறை, அடுத்தது எனது மறுதாக்கம். இப்போ ஒரு பொருள் ஓய்வில் அல்லது சமநிலையில் இருக்கிற நேரம் ரெண்டு விஷயத்தை அவதானிக்கலாம். அந்த தொகுதியில் தாக்குற விளைவில் விசை என்றது 0 இருக்கும். அதே மாதிரி எந்த புள்ளி பற்றியும் அந்த பொருளில் தாக்குற விளைவில் திருப்பத்தின் அல்லது முறுக்கத்தின் கூட்டுத்தொகை என்றது 0 இருக்கும் எந்த புள்ளி பற்றியும். இல்லைங்கதா? எந்த புள்ளியை நீங்கள் எடுத்து அதில் தாக்குற விசைகளுக்கு திருப்பம் எடுத்து நீங்கள் கூட்டினீங்கள் என்றாலும், காவிகளை கூட்டினீங்கள் என்றாலும் விளைவில் முறுக்கம் 0 வரும். இதில் முதலாவது விஷயம் விசைகள் 0 இருக்கும், விளைவில் விசை 0 இருக்கும், விளைவில் திருப்பம் 0 இருக்கும். இதில் ரெண்டு விசைகள் என்ன? ரெண்டு விசைகளின் சமநிலை. ரெண்டு விசைகளின் சமநிலைக்கு நாங்கள் 3 நிபந்தனை பார்த்தோம். அந்த ரெண்டு விசைகளும் பருமனில் சமனாக இருக்கணும், திசையில் எதிராக இருக்கணும், ஒரே தாக்கற்கோட்டில் இருக்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும் ஈர்வை மையம் இதென்றால் எப்போவுமே ஈர்வை மையத்தில் நிலைக்கு தாக்கல் நோக்கி தான் நிறை என்று தாக்கும். அது நிறைனா டபிள்யூன்னு எடுக்கிறேன். இப்போ டபிள்யூ ஈர்வை மையத்திலிருந்து நிலைக்குத்தாக தொழிற்படும் எனக்கு தெரியும். அப்படி தொழிற்பட்டு இந்த பொருள் சமநிலையில் இருக்கணும் என்றால் கட்டாயம் இந்த ரெண்டாவது விசை என்றது இந்த நிறைந்த தாக்கற்கோட்டிலே வரணும். இப்போ நிறைந்த தாக்கற்கோட்டில் வரணும் என்றால் கட்டாயம் ஈர்வை மையத்தில் தான் வரலாம். எப்படி அதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன் என்றால் ஈர்வை மையத்திலிருந்து ஆற குறித்தேன். இப்போ முதலாவது கேள்வி, சரி ஏன் நான் குறித்தேன்? நிறைந்த தாக்கற்கோட்டில் வரணும், ரெண்டு விசைகள் மட்டும்தானே இருக்குது. அப்போ ரெண்டு விசையின் சமநிலைக்கு ரெண்டு விசையில் முறையை தாக்கற்கோட்டில் வரணும். அப்போ நிறைந்த தாக்கற்கோட்டில் மறுதாக்கத்தை குறித்தேன். சரிதானே? இப்போ ரெண்டாவது கேள்வி, எப்போவுமே ஈர்வை மையத்தில் தான் மறுதாக்கத்தை குறிக்கணுமா என்று கேட்டால் இல்லை. அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப என்ன செய்யும், மாறுபடும். உதாரணத்துக்கு இப்போ இந்த குற்றியில் இந்த விளிம்பில் இந்த விளிம்பில் நான் என்ன செய்கிறேன், ஒரு F என்ற ஒரு விசையை பிரயோகிக்கிறேன். அப்போ நான் அந்த விளிம்பில் F என்ற ஒரு விசையை பிரயோகிக்கிற நேரம் மறுதாக்கம் எங்கே வரும்? அதான் இப்போ கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு இந்த விசையின் பருமனை நான் என்ன செய்கிறேன், ஒரு டபிள்யூக்கு சமனான ஒரு விசையாக கருதுகிறேன். இப்போ இந்த ரெண்டு விசைகளுக்கு இப்போ இந்த தொகுதியில் தாக்குற எத்தனை விசைகள்? 3 விசைகள். ஒன்று நிறை, அடுத்தது நான் பிரயோகிக்கிற விசை, அடுத்தது மூன்றாவது மறுதாக்கம். கேள்வி மறுதாக்கம் எங்கே வரும், எந்த இடத்துல வரும் என்று தான் கேள்வி. இப்போ நான் என்ன செய்யலாம் பிள்ளைகள், இந்த ரெண்டு விசைகளுக்கான ஒரு விளைவில் கருதலாம். ரெண்டு விசையின் விளைவில் நாங்கள் படிச்சிட்டோம் ஆரம்பத்தில். ரெண்டு விசைகளும் ஒரே திசை என்றால் அந்த ரெண்டு விசைகளுக்கும் இடையில் விளைவில் விசை வரும். அதில் தாக்கற்கோட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தோம். நாங்கள் எப்போவுமே பெரிய விசைக்கு பக்கத்தில் வரும் விளைவில் திருத்தமாக சொன்னோம் என்றால் விசைகளின் விகிதம் 1:2 இருந்தால், விசைகளோட விகிதம் F2F அல்லது 1:2 இருந்தால் தூரத்தின் விகிதம் மாறி 2:1 வரும். விசைகளின் விகிதம் 1:2 என்றால் தூரத்தின் விகிதம் 2:1 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விசைகளும் ஒரே பருமன், விசை விகிதம் 1:1 என்றால் தூரத்தின் விகிதம் அதே மாறி வரும் 1:1. அப்படி என்றால் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் சரி நடுப்புள்ளியில் ரெண்டுக்குமான விளையில் வரும். சரியா பிள்ளை? அதான் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல குறித்தேன் என்றால் இது ரெண்டுக்குமான விளையில்ன்றது 2W, ஏனென்றால் ஒரே திசையில் கூட்ட வேண்டி வரும். இப்போ உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? இந்த ரெண்டு விசைகளுக்கும் பதிலாக நான் ஒரு விசையாக குறிச்சிட்டேன். அப்போ எனக்கு இந்த ரெண்டு விசைகளும் இனி தேவைப்படாது. சரியா? இந்த ரெண்டு விசைகளும் பதிலாக ஒரு விசையாக குறிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மறுதாக்கம் குறிக்கிறது இலகுவாக போயிட்டு. ஏன்? இப்போ பொருளை தாக்குற ரெண்டு விசைகள், ஒன்று இது ரெண்டு இந்த விசை, மற்றது மறுதாக்கம். இது ரெண்டுக்கும் பதிலாக தான் இதை போட்டுனாங்க. இப்போ மறுதாக்கம் வரணும் என்றால் என்ன நிபந்தனை, இந்த பொருள் சமநிலையில் இருக்கும் என்றால் அதே தாக்கற்கோட்டில் வரணும். கட்டாயம் இந்த புள்ளிக்குள்ளால் வரும் மறுதாக்கம், ஆர்டிஷன் எடுக்கும். விழுந்தா பிள்ளை. அப்போ மறுதாக்கம் பண்ணுறது எப்போவுமே ஈர்வை மையத்தில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரிதானே? இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யுது, ஈர்வை மையத்தில் நிலைக்குத்தான் மேல் நோக்கி இந்த இடத்துலேருந்து என்ன செய்யும், தாக்கும். ஈர்வை மையத்தில் தாக்காது. இந்த பொருளோட ஈர்வை மையம் இங்கே இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி என்னடா பிள்ளைகள், இப்போ நான் இங்கே இடத்துல எஃப் என்ற விசையின பருமன் டபிள்யூன்னு இருக்கிறான். இப்போ எஃப்ட பருமன் நான் கூட்டினேன் என்றால் இந்த மறுதாக்கம் தாக்கல் கோடு என்ன நடக்கும் என்னதை பார்ப்போம். இப்போ டபிள்யூட பருமனை விட நான் எஃப் நான் கூட்டினேன் என்றால்
இந்த விகிதம் என்ன செய்யும் 1:2 சம்திங்காக வரும். அதாவது இந்த விகிதம் கூடும். கூடுற நேரம் நான் சொன்னால் பெரிய விசை பக்கத்தில் வரும். அப்படி என்றால் இந்த எஃப்இன் பருமனா டபிள்யூவோட கூட்ட நேரம் இந்த விளையில் விசையின் தாக்கல் கோடு என்றது வலது பக்கமாக அதாவது பெரிய விசையை நோக்கி அசையும். அசைகிற நேரம் இந்த குட்டி ஓய்வில் இருக்கணும்னால் தொடர்ந்து இந்த மருதாக்கவும் என்ன செய்யும், இந்த விசையோட சேர்ந்து என்ன செய்யும், வலது பக்கமாக அசையும். அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இதில் நான் டபிள்யூவோட குறைச்ச நட என்ன செய்யும், இங்கேருந்து வலது பக்கம் இடது பக்கமாக அசையும். அசைய நேரம் இந்த ரெண்டு விசைகளும் ஒரே தாக்கல் கோடில் இருக்கிற மாதிரி என்ன செய்யும், அசைஞ்சு கொண்டு வரும். சரிதான பிள்ளை? அடிப்படையான விஷயம். இவ்வளோ விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இவ்வளோ இருக்கட்டும். இப்போ பாருங்க பிள்ளை, இது ஒரு மேசை. இந்த மேசையில் விளிம்பிலிருந்து ஒரு பகுதி வெளியில் வந்திருக்குது. இப்போ இந்த குட்டியின் ஈர்வை மையம் பண்ணுறது பிள்ளைகள் இப்போ இந்த இடத்துல இருக்குதா கருதுவோம், இந்த இடத்துல இருக்குதா கருதுவோம். அப்போ இந்த பொருள் சமநிலை இருக்கும். ஏனென்றால் அதில் நிறை இப்படி தாக்கும் W. இப்போ ரெண்டு விசையில் சமநிலை என்றால் மறுதாக்கம் பண்ணுறது கட்டாயம் என்ன செய்யணும், இந்த இடத்துல தாக்கும் R. விளங்குதா பிள்ளைகள்? இது விளங்குதா உங்களுக்கு? இப்படி தாக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் கதைச்ச நீங்கள் Rன்றது விளையல் விசை தானே பிள்ளைகள்? Rன்றது விளையல் விசை. அந்த விளையல் விசைக்கு இந்த 4 விசைகள் விளையல் தானே இது. அப்படி என்றால் இந்த விசையில் ரெண்டு பக்கமும் விசைகள் இருக்கணும். ரெண்டு பக்கம் விசையில் இருந்தால் தான் ரெண்டுக்கும் நடுவால் விளையல் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆரண்ட விசை இந்த புள்ளியில் ஊடாக எப்படி தாக்குது என்றால் இது ரெண்டு பக்கமும் மறுதாக்கம் இருக்கணும். அதாவது ரெண்டு பக்கமும் தொடுகை இருக்கணும். அது விளங்குதா? இங்கால பக்கமும் தொடுகை இருக்கும், இங்கால பக்கமும் தொடுகை இருக்கும். ரெண்டுக்குமான விளையல் தான் என்னது R. இதே விளையல். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த குற்றியை என்ன செய்கிறேன், வலது பக்கமாக அசைக்கிறேன். இந்த மேசையிலிருந்து வலது பக்கமாக அசைக்கிறேன். அசைக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன செய்யும், இந்த குற்றி சமநிலை குழம்பி அப்படி கவிழ்ந்து விழும். நீங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ கேள்வி என்னென்றால், இந்த குற்றியை நான் கவிழ விடாமல் அதாவது சமநிலையில் வச்சுக்கொண்டு எவ்வளவு மேக்சிமம் தூரம் இந்த குற்றியை நான் இந்த மேசையிற விளிம்புக்கு வெளியில் அசைக்கலாம்ன்றது கேள்வி. உங்களுக்கு தெரியும், இது நான் வலது பக்கமாக அசைக்க என்ன செய்யும், இந்த ஈர்வை மையம் என்றது வலது பக்கமாக அசைஞ்சு என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் அதில் ஈர்வை மையம் என்றது இந்த மேசையிற விளிம்புக்குள்ளால் போகும். சரியா பிள்ளைகள்? அந்த சந்தர்ப்பத்துக்கு திரும்ப அந்த ஈர்வை மையம் இந்த இடத்துல இருக்கும். இதுக்குள்ள அந்த ஈர்வை மையத்தில் தாக்க அந்த என்னது இந்த மேசின விளிம்புக்குள்ளால் அதில் நிறைய தாக்கல் கூட போகும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சமநிலைக்கு என்ன செய்யும், R அது நிலை குத்தாக வரும். சரியா பிள்ளைகள்? இப்போ உங்களுக்கு விளங்குது. இப்போ பாருங்கள் பிள்ளை, இந்த புள்ளியில் நான் சொன்னேன் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிற நேரம் அந்த பொருளை தாக்கிற விளையல் விசை 0 இருக்கணும், விளையல் திருப்பம் 0 இருக்கணும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் விளையல் விசைன்றது 0, Rம் Wம் சமன் தானே திசையில் இது. அதே மாதிரி விளையல் திருப்பம் 0 என்று பார்க்கணும்னால் நீங்கள் இதில் எந்த புள்ளியை எடுத்து, இந்த புள்ளி அல்லது இந்த புள்ளி, எந்த புள்ளியை எடுத்து நீங்கள் திருப்பத்தை கண்டுபிடிச்சாலும் இது வலம் சுழியானா இது இடம் சுழியாக வரும். இந்த புள்ளி பட்டு எடுத்தீங்கன்னா இது இடம் சுழியானால் இது வலம் சுழியாக வரும். அப்படியே அப்போ நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான சந்தர்ப்பம், அதாவது மேசையின் விளிம்புக்கு உள்ளுக்கு ஈர்வை மையம் இருக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் விளையல் விசையும் 0 இருக்கும், விளையல் முறுக்கமும் 0 இருக்கும். தெரியும் இது சமநிலையில் இருக்க வேண்டி. அப்போ நான் மேக்ஸிமம் தள்ளி என்ன செய்கிறேன், ஈர்வை மையத்தின் அந்த தாக்கற்கோட இந்த நிறைந்த தாக்கற்கோட மேசை விளிம்பை கொண்டு வரேன். இப்போ கொண்டு வர சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ எனக்கு விளங்குது, இந்த மேசையின் வலது பக்கம் தொடுகை இல்லை. அப்படி இந்த மேசையில் இங்கால பக்கம் தொடுகை இல்லை. ஏன் இங்கால மேசை இல்லை? நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னா ஒரு விசைக்கு ரெண்டு பக்கமும் விசைகள் இருந்தால் தான், ஒரு விளையலுக்கு ரெண்டு பக்கம் விசை இருந்தால் தான் ரெண்டுக்கும் இடையே விளையல் வரும். இப்போ இது விளையல் தானே விளையல். இப்போ இது விளையல் என்றால் இந்த விளையலுக்கு ரெண்டு பக்கமும் விசை இருக்கணுமே, ரெண்டு பக்கமும் தொடுகை இருக்கணுமே. இப்போ வலது பக்கம் தொடுகை இல்லை என்றால், இங்கால பக்கம் தொடுகை இல்லை என்றால் நான் சொல்வேன் இங்கால பக்கமும் தொடுகை இல்லை, இந்த சைடும் தொடுகை இல்லை. விளங்குதா? ஏன் இந்த பக்கம் தொடுகை இருந்திருந்தால் கட்டாயம் இந்த பக்கமும் தொடுகை இருந்திருக்கணும். அப்பான் ரெண்டுக்கும் நடுவால் என்ன செய்யும், விளையல் வரும். கதைக்கிற விளங்குதா? அது அவங்களுக்கு ஒரு யோசிச்சு பாருங்கள் எப்படியாண்டு. அப்போ நான் சொல்கிறேன், நிறைந்த தாக்கற்கோடுன்றது மேசையிற விளிம்புக்கு வர சந்தர்ப்பத்தில்
அந்த மேசையிற விளிம்பு இருக்குது தானே பிள்ளைகள், அந்த விளிம்பில் மட்டும்தான் இந்த குட்டி பட்டு கொண்டு இருக்கும், தொங்கின மாதிரி இருக்கும், அதாவது பட்டு கொண்டு இருக்கும். இங்கால பக்கம் தொடுகையில் இல்லைன்றது எங்களுக்கு விளங்கும். இங்கால பக்கமும் இந்த பக்கமும் தொடுகையில் இருக்காது, இந்த புள்ளி மட்டும் என்ன செய்யும் தொடுகையில் இருக்கும். இதை நீங்கள் உதாரணமாக வேணும்னா நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் அந்த குற்றியாக கருதுங்க. இந்த குற்றியாக கருதுனீங்கள் என்றால் இப்போ இப்படி இருக்கிறவங்கள இப்படி கருதுனீங்கள் என்றால் இதை நீங்கள் வலது பக்கமாக இப்படி தான் மேசையிற விளிம்பு, இப்போ வலது பக்கம் அசைஞ்சு கொண்டு வார நேரம் ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், இந்த புள்ளி பட்டு என்ன செய்யும், இது இப்படி கவலை தொடங்கும். அப்படி கவலை தொடங்குற நேரம் நல்லா கவனிங்க. இப்படி கவலை தொடங்குற நேரம் இது மேசையிற பரப்பண்டால் இந்த மேசையை விட்டு இது மேலே உயர்ந்துடும். விளங்குதா அப்படி, மேசையை விட்டு மேலே உயர்ந்துடும். அதே போல் தான் நீங்கேயும் அப்போ நீங்கள் அசைஞ்சு கொண்டு வார நேரம் இந்த கட்டத்தில் மட்டுமட்டாக என்ன செய்யும், இந்த மேசையை விட்டு இது மேலே உயரத் தொடங்கிடும். உயரத் தொடங்கினால் இந்த ஒரு இடத்துலையும் தொடுகை இருக்காது, இந்த புள்ளி மட்டும்தான் தொடுகையில் இருக்குது. விளங்குதா, நல்லா கவனிக்கணும். இப்போ இதுகள் விளங்கினா தானே என்ன செய்யலாம், அடுத்த நாங்கள் பின்னுக்கு போக 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 என்ன செய்யும், இருக்கிற கேள்விகளை மிக தெளிவாக விளங்கி கொள்ளலாம். சரி அப்படியே அப்போ எனக்கு இந்த இடத்துல விளங்குது விளையல் விசை பூஜ்ஜியம், விளையல் திருப்பம் பூஜ்ஜியம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்களா என்றால் இந்த இடத்துலையும் விளையல் விசையும் பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஏன் ஒரே தாக்கற்கோட்டில் வந்துருக்கு. அடுத்தது எந்த புள்ளி பட்டு இந்த புள்ளியை எடுத்தாலும் இந்த புள்ளியை எடுத்தாலும் இந்த புள்ளியை எடுத்தாலும் இந்த ரெண்டு விசைகள்லையும் எனது திருப்பங்கள் பூஜ்ஜியம். ஏன் ரெண்டும் ஒரே தாக்கற்கோட்டில் இருக்குது எதிர திசையில். எப்படியும் இது வளம் சொல்லியானா மற்ற இடம் சொல்லியாக வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த பொருள் சமநிலையில் இருக்கும். விளங்குது அப்படியே. இப்போ மூன்றாவது சந்தர்ப்பத்தை கருதுங்க. மூணாவது சந்தர்ப்பம் இதிலே நான் கீறுறேன், இதிலே கீறுவோம். இதிலே கீறுவோம். இப்போ மேசையிற விளிம்புக்கு வெளியில் ஈர்வை மையம் வந்துட்டு இப்படி வைப்போம். நான் மேசையிற விளிம்புன்னு வைப்போம். இப்போ ஈர்வை மையம் இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், பொருளை ஒரு பெட்டியை அல்லது ஒரு பாக்ஸை என்ன செய்கிறேன், மேசையிற விளிம்பில் இப்படி வச்சு நான் கையை விடுறேன். கையை விடுற நேரம் இந்த இடத்துல நிறைய தாக்கும் டபிள்யூன்றது. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் தொடுகை இருக்குது. விளங்குதா பிள்ளைகள், இந்த புள்ளி பட்டு தான் என்ன செய்யும், கவலும், அது தெரியும் தானே. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும் பிள்ளைகள், மறுதாக்கம் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் மறுதாக்கம் இருக்கும். இந்த புள்ளி மட்டும்தான் அந்த பொருளோட தொடுகையில் இருக்கும். விளங்குதா. இப்போ நீங்கள் இந்த மறுதாக்கத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை அவதானிக்கலாம். இதில் நீங்கள் இந்த புள்ளி பற்றி மறுதாக்கத்தை நான் இப்படி வைக்கிறேனே, எப்படி ஏதோ ஒரு திசையில் எப்படி உதாரணத்துக்கு அது எப்படியும் வரலாம். இல்லைங்களா, நிலைக்குத்தா வரணும்னு இல்லை. அப்போ இந்த புள்ளி பற்றி நான் விசை திருப்பம் எடுத்தால் பாருங்கள், இந்த விசையில் வர்றது பூஜ்ஜியம் ஆயிடும். ஆனால் வளஞ்சுழியாக ஒரு விசை திருப்பம் மட்டும் வரும். இந்த இடத்துல அப்படி வராது. இந்த புள்ளி பற்றி எடுத்தீங்களென்றால் ரெண்டும் பூஜ்ஜியம் தான். அங்கே விலையில் திருப்பம் பூஜ்ஜியம். இப்போ இந்த இடத்துல பொருளுடைய ஈர்வை மையம், அதாவது நிறை என்பது நிறைந்த தாக்கற்கோடு இந்த பொருளோட இந்த விளிம்புக்கு வெளியில் வார நேரம் இந்த புள்ளி பற்றி இந்த பொருளோட திருப்பம்னு உருவாகும். அதாவது விலையில் திருப்பம்னு வரும். அப்போ உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம், ஒரு பொருளை நாங்கள் இப்படியான ஒரு குட்டியை மேசையிற விளிம்புக்கு வெளியில் தள்ள நேரம் மேக்சிமம் அதண்ட ஈர்வை மையம் அந்த மேசையின் விளிம்பு வரைக்கும் தான் வார வரைக்கும் தான் என்ன செய்யலாம், அந்த பொருளை சமநிலை குழம்பாமல் தள்ளலாம். ஈர்வை மையம் எனது மேசையிற விளிம்புக்கு வெளியில் போனால் இவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த பகுதிக்குள்ளே மட்டும்தான் தொடுகை இருக்குது. இப்போ மறுதாக்கம் வரணுமென்றால் இந்த பகுதிக்குள்ளே தான் வரலாம். இல்லைங்கதா, இந்த பகுதிக்குள்ளே தான் வரலாம். நல்லா பாருங்கள். இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல மட்டும் தொடுகை இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த புள்ளியில் மட்டும்தான் தொடுகை வரும். இப்போ மறுதாக்கம் இங்கே, நிறை இங்கே, தாக்கற்கோடு வித்தியாசப்பட்டுட்டு சமநிலை குழம்பும். விளங்குதா. எப்போ இந்த நிறையின்றையும் மறுதாக்கத்தின்றையும் தாக்கற்கோடு ஒன்றை விட்டு ஒன்று விலகுதோ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும், சமநிலை குழம்பும். அதுக்கு பிறகு அந்த பொருள் சமநிலையில் இருக்காது. இப்போ இதில் என்ன சொல்ல வர முடிவென்றால், இப்படியான ஒரு குற்றியை நீங்கள் சமநிலையில் வச்சுக்கொண்டு இந்த குற்றியை நீங்கள் மேசையிற விளிம்புக்கு வெளியில் தள்ளணும் என்றால் தள்ளக்கூடிய ஆகக்கூடிய தூரம் என்றது அதில் ஈர்வை மையம் இந்த மேசையிற விளிம்புக்கு வர வரைக்கும். இந்த குற்றியின் நீளம் இல்லை என்றால் இந்த நீளம் என்றது மேசையிற வெளியில் இருக்கக்கூடிய மேக்சிமம் நீளம் என்றது L/2 இருக்கும். இப்போ இதை விட குறைஞ்ச நீளத்தில் நீங்கள் வச்சாலும் சமநிலையில் இருக்கும். ஆக கூடினது இது. L/2 விட நீங்கள் கூட்டினீங்களா, இன்னும் கொஞ்சம் வெளியில் தள்ளினீங்களா அது சமநிலை குழம்பிடும். விளங்குதா பிள்ளை. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது நாங்கள் ஒரு குற்றியை. சரி அவ்வளோ இது விளங்கிட்டானே.
அப்போ சமநிலை சந்தர்ப்பத்தில் விசைகள் எப்படி இருக்குது, மறுதாக்கம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டோம். சரியா பிள்ளைகள்? இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு குற்றி, அந்த குற்றிக்கு மேலே இன்னும் ஒரு குற்றி, இது மேசை. சரியா? அப்போ இந்த குற்றியின் மீது முதலாவது குற்றி, இதை முதலாவது குட்டின்னு சொல்கிறேன். இந்த முதலாவது குட்டியை நான் அசைக்கக்கூடிய ஆக மேக்ஸிமம் தூரம் இதே மாதிரி L/2 வரும். அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? அந்த குற்றியின் ஈர்வை மையம் என்றது மேசையை விளிம்புக்கு வர வரைக்கும் தள்ளலாம். இப்போ ஒரு குற்றிக்கு மேலே இன்னும் ஒரு குற்றியை வச்சுக்கொண்டு அந்த ரெண்டாவது குற்றி நான் எவ்வளோ தூரம் அசைக்கலாம் என்றால், விளங்குதாவிலே ரெண்டாவது குற்றி நான் எவ்வளோ தூரம் அசைக்கலாம் என்றால், இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தனி குற்றியாக நான் கருதுவோம், அதாவது ஒரு தொகுதியாக. இப்போ இதில் ஈர்வை மையம் இங்கே வரும் பிள்ளைகள், இதில் ஈர்வை மையம் இங்கே வரும். ரெண்டுக்குமான ஈர்வை மையம் என்றது ஒரு பொது இடத்துல வருந்தானே பிள்ளைகள். அந்த தொகுதியின் ஈர்வை மையம் என்றது இந்த விளிம்புக்கு வார வரைக்கும் இந்த குட்டியை தள்ளலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சின்ன விஷயம் தானே பிள்ளைகள், இதை ஞாபகம் வைக்கிறது கொண்டு போய் விளங்கத்தான் வேணும். அப்போ ரெண்டு குட்டி வார நேரம், சரியாவில் ரெண்டு குட்டிகள் வார நேரம், இந்த ரெண்டு குட்டிகளுடையும் பொது ஈர்வை மையம் என்றது இந்த விளிம்புக்கு வார வரைக்கும் என்ன செய்யலாம், இந்த ரெண்டாவது குட்டினா அசைக்கலாம். முதலாவது குட்டியை அசைக்கணும், அசைக்கிறது L/2 தூரத்துக்கு அசைக்கலாம். ரெண்டாவது குட்டியை நான் எவ்வளோ தூரத்துக்கு அசைக்கலாம் என்றால், இதன் பொது ஈர்வை மையம் என்றது இந்த மேசையின் விளிம்புக்குள்ளால் போகிற வரைக்கும் என்ன செய்யலாம், அசைக்கலாம். சரியா? அப்போ இது W, இது W, இது 2W. பொது ஈர்வை மையம் இந்த இருக்கும். அப்போ இது L/2னால் இது அதை விட குறைஞ்ச நிலம் வரும் என்றது விளங்கணும். உங்களுக்கு படத்தில் பார்த்தால் விளங்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த தூரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது எங்களுக்கு சிம்பிள் தானே L/2ன்றது, அது சரி. இப்போ இந்த தூரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பிள்ளைகள், இப்போ இந்த குட்டி தானே, இதான் மேக்ஸிமம் அசைக்கக்கூடிய தூரம் L/2. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விளிம்புக்கு நேராக இதில் ஈர்வை மையம் வரும். இப்போ அந்த டைமில் இந்த மூளையில் இந்த பொருளோட மறுதாக்கம் தொட்டு கொண்டு இருக்கிறதால இதில் மறுதாக்கம் இப்படி வரும். இதை நான் ஒரு R1 எடுக்கிறேன். அப்படியே இந்த குட்டிக்கு விளங்கினா அது R1. அதேமாதிரி சமணம் எதிர்மாயின் செய்யும் இந்த குட்டி இது கொண்டு விளங்கும், அது கீழ் நோக்கி அதே R1. விளங்குதா அப்படியே? விளங்குதா? இப்போ இந்த இதுக்கு தானே இந்த மறுதாக்கம்ன்றது இந்த மேசையில் விளிம்பு இந்த குட்டியை கொடுத்தது. சமணம் எதிர்மாயின் செய்யும் இந்த குட்டி மேசையில் விளிம்பு கொடுக்குதானே. இப்போ இந்த குற்றியின் சமநிலையிலே கருதுங்க, இந்த குற்றியில் தாக்குற விசை மேல் நோக்கி R1, அதே மாதிரி இதில் நிறைய W கீழ் நோக்கி தாக்கும். இல்லைங்க, இதை நான் தனியாக தர்றேனே. இப்படி என்றால் இதில் R1 தாக்கும், அதே மாதிரி அதில் W தாக்கும். இந்த R1 இந்த குட்டியில் தாக்குறது, இந்த R1 கீழே இருக்கிற குட்டியில் தாக்குறது. இல்லைங்களா பிள்ளை? இந்த கீழே விதிக்கிற குட்டியில் இந்த குட்டியால் ஒரு விசை தொழிற்படும், அடுத்த விசை இந்த கீழே இருக்கிற குட்டினா நிறை தொழிற்படும். இந்த இடத்துல இது W, இது விளங்குதா பிள்ளைகள்? இது Wக்கு சமன். ஏன் இங்கே R1 சமன் W. விளங்குதா பிள்ளைகள்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு தெரியும் இந்த புள்ளி போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்றால் திருப்பம் எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு தேவையானது இந்த நீளம், இந்த நீளம். அதை நான் ஒரு L1 எடுக்கிறேன். L1 என்றால் இந்த நிலைமை தானே பிள்ளைகள். இதில் ஈர்வை மையத்திலிருந்து இந்த பக்கம் வரைக்குமான நீளம்ன்றது L/2. அது எனக்கு தெரியும், L/2. இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த விளிம்பிற்கு தானே, இந்த விளிம்பு பற்றி நான் திருப்பம் எடுக்க போகிறேன். இந்த விளிம்பு பற்றி திருப்பம் எடுக்க போகிறேன். இந்த குட்டிக்கு விளங்குதா? இந்த குட்டியில் தாக்குற விசையில் என்னென்ன அதில் நிறையும் இந்த குட்டியால் வந்த மறுதாக்கமும். இப்போ இந்த புள்ளி பற்றி நான் திருப்பம் எடுத்தேன் என்றால் R1 into L1. இந்த பக்கம் திருப்பம் எடுமே R1 into L1 சமன் இடம்ஜொலி திருப்பம் W into இந்த நீளம். இது என்னது சமம் என்றால் L/2 minus L1. W into L/2 minus L1. இப்போ R1 என்னதுக்கு சமன் பிள்ளைகள்? W. விளங்குதா? R1 Wக்கு சமன். நேரடியாக போகிறேன் W1. இதையும் விட்டுலாம். பட் என்னென்றால் இது L1 மைனஸ் L1 நீங்கள் வந்தால் 2L1 சமன் L/2
ஆகவே L1 சமன் L/4 என்று வரும். இந்த நீளம் என்றது L/4 விளங்குதா? இந்த நீளம் என்றது L/4. அப்போ ஒரு குற்றியை நாங்கள் வச்சுக்கொண்டு மேசை சமநிலை குழம்பாமல் தள்ளணும்னா L/2 தூரம் தள்ளலாம். அதே மாதிரி ஒரு குற்றிக்கு மேலே இன்னும் ஒரு குற்றியை வச்சு நாங்கள் தள்ளக்கூடிய மேக்ஸிமம் தூரம் முதலாவது L/2ல் இருக்கும், ரெண்டாவது L/4ல் இருக்கும். வேணாங்களே இப்போ இங்கே நாங்கள் என்ன எடுத்திருக்கிறோம், இந்த கீழே இருக்கிற குற்றிக்கு நாங்கள் இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்திருக்கிறோம். வேணுதா? வேணாங்களே ஏன் நாங்கள் இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்து நாங்கள் என்றால், இந்த குற்றியில் அதில் நிறை தாக்கும், இந்த குற்றியால் ஒரு விசை தாக்கும், இந்த குற்றியில் இந்த மேசையால் ஒரு மரதாக்கம் தொழிற்படும் தானே இதே தாக்கட் கோட்டில். அது எங்களுக்கு என்னென்ன தெரியா, எங்களுக்கு பருமன் தெரியாதானே. அதை நாங்கள் இல்லாமல் ஆக்கணும்ன்றதுக்காக இந்த புள்ளியிலேருந்து திருப்பம் எடுத்தோம். அதால் அந்த விசை வராது, நாங்கள் கருத்தில் கொள்ள தேவையில்லை. இது நாங்கள் விளங்கப்படுறது தான் இவ்வளோ கதைக்கிறோம் பிள்ளைகள். மற்றபடி சிம்பிளான ஒரு விஷயம். சரியா பிள்ளைகள்? அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு குற்றிக்கு பார்த்தோம், இப்போ 3 குற்றி. இப்போ இந்த குற்றியின் மீது இந்த குற்றியை நாங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தள்ளலாம்னால் L/2 விளங்குதா? அடுத்தது இந்த குற்றியின் மீது இந்த குற்றியை நாங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தள்ளலாம்னால் L/4. இப்போ கேள்வி, இந்த மேசையின் மீது இந்த குற்றியை எவ்வளோ தள்ளலாம் என்றது. அதாவது இதை நான் L2 எடுக்கிறேன். L2 இப்போ என்னது, அதே கன்செப்ட் தான். இந்த தொகுதியின் இந்த 3 குற்றிகளுடையும் விளைவில் ஈர்வை மையம் இந்த விளிம்புக்கு வர வரைக்கும் இந்த குற்றியை தள்ளலாம். சரியா? இந்த 3 குற்றிகளுடையும் விளைவில் ஈர்வை மையம்ன்றது இந்த விளிம்புக்கு வர வரைக்கும் தள்ளலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதன் ஈர்வை மையம் இங்கே இருக்குது, இதில் இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. நான் நினைக்கிறேனே இதில் ஈர்வை மையம் இந்த இடத்துல வரணும். விளங்க பிள்ளைகள் இப்போ அளவிடை கேட்ப வரையில் இந்த இடத்துல வார வரைக்கும் என்ன செய்யலாம், தள்ளலாம். விளையில் ஈர்வை மையம் இங்கே இருக்குது. இப்போ இந்த தூரத்தை நான் கண்டுபிடிக்கணும். L2 L/2ல் L2. இவங்க பாருங்கள் பிள்ளைகள், நான் நேரத்தில் ஒரு 2 குற்றியை கதைச்சேன். விளங்கிக்க பாருங்கள், எல்லா விஷயமும் கதைக்கல. நான் இந்த இடத்துல ஒரு மரதாக்கம் வருந்தானே பிள்ளைகள், இந்த குற்றிக்கு R1. அதே மாதிரி இந்த குற்றிக்கு ஒரு R2. இந்த குற்றிக்கு ஒரு R2 கொடுக்கும். விளங்குதா? R2 சமணம் எதிர்மாக இதுக்கு ஒரு R2. விளங்குதா பிள்ளை? இந்த R2 பருமன் என்னத்துக்கு சமன், 2W சமன். நல்லா விளங்கணும் பிள்ளைகள். R2 பருமன் என்றது 2W சமன். இந்த இடத்துல R1 என்னத்துக்கு சமனாக இருந்தது, W சமன். விளங்குதா? இப்போ இங்கே 2W சமன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏனாண்டி 2W. இப்போ இதில் நிறையன்றது இந்த இடத்துல தாக்கும் W. மறுபடியும் என்ன செய்ய போகிறேன், இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போகிறேன். இப்போ இந்த நீளம்ன்றது தெரியும் L/2. அப்போ இந்த நீளமானது L/2 மைனஸ் L2. திரும்ப நான் என்ன செய்வேன், திருப்பம் எடுக்க போகிறேன். திருப்பம் எடுத்தால் R2 இன்ட்டு R2க்கு பதிலாக 2W இன்ட்டு L2. இந்த நீளமானது L/2 மைனஸ் L2 இன்ட்டு W வெட்டுப்படும். 2L2 இது வந்தால் 3L2 L/2. ஆகவே L2 சமன் L/6. அப்போ இந்த நீளமானது L/6. அப்போ ஒரு குற்றி என்றால் L/2, 2 குற்றி என்றால் L/4, 3 என்றால் L/3. விளங்குதா பிள்ளைகள்? இப்போ இதில் இங்கே பாருங்கள், அதான் திரும்ப நான் இது சொல்கிறேனே. இப்போ இந்த குற்றியால் இதுக்கு வழங்கப்பட்ட மரதாக்கம் R1. சரியா பிள்ளைகள்? இது சமநிலை தானே. இப்போ இதில் தாக்குற 2வது விசை என்றது இதில் நிறை மட்டும், அது Wக்கு சமன். இந்த புள்ளியில் இது ரெண்டையும் நாங்கள் தொகுதியாக்குறது என்னென்றால், இந்த புள்ளியில் இந்த குற்றியில் தாக்குற 2 விசைகள் இது ரெண்டையும் புள்ளியில் நிறை 2W. இந்த தொகுதியில் தாக்குற இந்த புள்ளியில் தாக்குற மரதாக்கம் R2. அப்போ R2 என்னத்துக்கு சமன், 2Wக்கு சமன். அதே மாதிரி இங்கே இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல R3 என்றால்
அந்த R3 என்னத்துக்கு சமன்னால் இந்த தொகுதியின் நிறைக்கு சமன். விளங்குதா? அப்போ R3 என்னத்துக்கு சமனாக வரும்? 3Wக்கு சமனாக வரும். இப்போ நீங்கள் 4 குட்டினா என்ன செய்வீங்க? 4 குட்டி என்றால் இதே மாதிரி தான், இதே ஸ்டெப். இப்போ பிள்ளைகள் 1 2 3 4 குட்டி. இது L/2 L/4 L/2 L/4. இப்போ இந்த நீளமா? ஓ, இப்போ எங்களுக்கு தேவை L/2 L/4 L/6. இப்போ எனக்கு இந்த நீளம் தேவை, அந்த நீளம் தேவை. நான் என்ன சொன்னேன்? மேக்ஸிமம் அசைக்கக்கூடிய தூரம் என்றது இது 4 டேயும் விலையில் ஈர்வைமயம்ன்றது இந்த புள்ளிக்குள்ளால் போகிற மாதிரி அசைக்கணும். அப்போ இந்த விளிம்புக்குள்ளாலேயே இருக்க ஒரு புள்ளியில் விலையில் ஈர்வை மையம் இருக்கிற வைங்கள, இது 4 டேயும். சரியா பிள்ளை? இப்போ இந்த புள்ளியில் இது 3 நாள் வார இப்போ இந்த புள்ளியில் இருக்குதானே பிள்ளை, இந்த புள்ளியில் ஒரு மரதாக்கம் ஒன்று வரும். பேசாக்குறேன். அப்புறம் R3 என் வெப்பம். அந்த R3 என்னத்துக்கு சமன் என்றால் இதுக்கு மேல் இருக்கிற இந்த 3 திணிவுகள் நிறைக்கு சமன் 3W. விளங்குதா பிள்ளை? இப்போ இந்த இடத்துல இந்த 3 திணிவுகளும் இருக்குதானே, இந்த 3 திணிவுகளையும் ஒரு தொகுதியாக்குறது என்னென்றால் இந்த 3 திணிவுகளையும் தாக்குற விசைகள் 2 விசைகள். இந்த குற்றியால் இந்த தொகுதிக்கு வழங்கப்பட்டது R3. இந்த 3 குட்டிகளையும் நிறை, இந்த 3 குட்டிகளையும் நிறை என்னது 3W. அப்போ R3 என்னது 3Wக்கு சமன். இந்த குட்டி இது இந்த மேல் இருக்கிற தொகுதிக்கு வழங்கினது R3 என்றால் மேல் இருக்கிற தொகுதி இந்த குட்டிக்கு வழங்கினது அதே R3. அது என்னத்துக்கு சமன்? 3Wக்கு சமன். அப்போ இதில் ஈர்வை மையத்திலிருந்து அதில் W தொழிற்படும். இப்போ திரும்ப நான் நிச்சயமாக திருப்பம் எடுக்க போகிறேன். எனக்கு தேவை இந்த நீளம், இதை L3 என்று எடுப்போம். இந்த நீளம்ன்றது L/2 - L3. அதே தான் திருப்பம் எடுக்க போகிறேன். 3W × L3 அது சமன் W × L/2 - L3. இந்த W வெட்டுப்படும். 3L3 - L3 வந்தால் 4L3 L/2. அவை L3 சமன் L/8. அப்போ இது L/2 L/4 L/6 L/8. சரியா பிள்ளை? அப்போ 5 குட்டி என்றால் நல்லா பாருங்கள் பிள்ளைகள், 5 குட்டி என்றால் இங்கே பாருங்கள் 1 2 3 4 தானே. 5 குட்டி என்றால் இந்த இடத்துல 4W வந்திருக்கும், இங்கே W. இல்லைங்கதா? இந்த இடத்துல 4W, இங்கே W. இதை நாங்கள் கொண்டு போய் பிரதியிட்டால் L/10 வரும். இப்போ இந்த பெருமானங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் L/2 L/6 L/8 என்ற மாதிரி வரும். L/2 L/4 L/6 L/8. இங்கே பாருங்க, இந்த குட்டிகள பெருமானம் L/2, அடுத்தது L/4 L/6 L/8. இன்னும் ஒன்று வச்சால் L/10 L/12. இது ஒரு தொடராக என்ன செய்யும்? அப்படியே போகும். இதில் ஒரு தொடராக அப்படியே போகும். அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சவங்க விளையிடாவில்லையில் இந்த புள்ளி பற்றி ஆகுக்குள்ளே இருக்கிற குட்டியை நாங்கள் கருதி அந்த குட்டியில் தாக்குற விசைகளை கருதி இந்த சுழல் புள்ளி பற்றி திருப்பமாக எடுக்கணும். விளையாட இதுக்கு நாங்கள் இந்த அளவு எழுதாமல் இன்னும் ஒரு வழியில் கண்டுபிடிக்கலாம். நாங்கள் அதை பார்ப்போம். இப்போ இதில் இதை விளங்கப்படுத்துகிறேன். தெரியும், இந்த குட்டியில் தாக்குற விசைகள் 1W. அடுத்தது இது 3ஆலையும் வார மறுதாக்கம். அது என்னத்துக்கு சமன்? இது 3 நிறைக்கு சமன். இப்போ நான் நேரடியாக போடலாம் 3W. விளங்குதா பிள்ளை? இதான் இப்படி தான் செய்கிறது. விளங்குதா? ஆக கீழே இருக்கிற குட்டி அதில் தாக்குற விசை அதில் நிறை தாக்கும். அடுத்தது பிள்ளைகள் அதுக்கு மேலே இருக்கிற குட்டிகளை நிறை இந்த புள்ளியில் தாக்கும் 3W. சரிதான பிள்ளைகள்? இப்போ இது ரெண்டுக்குமா? இப்போ இங்கே பாருங்கள்,
பாருங்களேன் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த குட்டியில் தாக்கிற விஷயம் இதில் நிறை, இங்கே 3W, இங்கே ஒரு மருதாக்கம். நாங்கள் ஃபஸ்ட்டு கழிச்சோம் தானே, அதே விஷயத்து மாதிரி தான் இங்கே வருது பாருங்கள். இப்போ இந்த குட்டியில் இந்த இடத்துல ஒரு மருதாக்கம் இந்த மீசையில் வழங்கப்பட்டது. அப்போ விளங்குதா பிள்ளைகள்? மருதாக்கம் இப்போ இந்த இடத்துல வரணும். விளங்குதா பிள்ளைகள்? ஏன் இந்த இடத்துல மட்டும்தான் தொடுகையில் இருக்கும், இந்த இடத்துல மருதாக்கம் வரணும் என்றால் இது ரெண்டுக்குமான விளையிலும் அதே தாக்கல் கொள்ள கீழ் நோக்கி வரணும். விளங்குதா? அப்போ இது ரெண்டுக்குமான விளையில் நாங்கள் எப்படி பார்ப்போம்? ரெண்டு விசைகள் ஒரே திசையில் இருக்கிற நேரம் விசை விகிதம் 1:3 என்றால் தூரத்தின் விகிதம் 3:1 வரும். 3:1. அப்போ இந்த மொத்த நீளம் தான் பிள்ளை, இந்த மொத்த நீளம் என்றது L/4, இந்த L/2 இந்த மொத்த நீளம் என்றது. அப்போ L/2 விளங்குதா பிள்ளை? விசை வீதம் 1:3 என்றால் தூரத்தின் வீதம் 3:1, மொத்தம் 4 பங்கு. 4ஆக பிரித்து இது ஒரு பங்கு. விளங்குதா? அப்போ என்னென்னு வரும்? L/8. சிம்பிள். விளங்குதா? திரும்ப எடுக்கணும், எந்த அவசியம் இல்லை. விசை விகிதம் 1:3, அப்போ தூர வீதம் 3:1. 3:1 என்றால் மொத்த வீதம் எத்தனை? 4. 4ஆக பிரித்து ஒரு பங்கு. அப்போ L/2 4ஆக பிரித்தால் L/8. விளங்குதான பிள்ளை? எந்த இடத்துல 3W ஏன் போட்ட நாங்கள் எல்லாம் நாங்கள் காரணத்தோட இந்த 3W என்னத்துக்கு சமன்? இந்த இடத்துல இருக்கிற மருதாக்கத்துக்கு சமன். அந்த மருதாக்கம் விளங்கணும் இந்த புள்ளியில். விளங்குதா புள்ளியில்? இந்த குற்றி என்றது இந்த புள்ளியில் மட்டும்தான் தொடுகையில் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு குட்டிகளும் சேர்ந்த இந்த சேர்மானம் இந்த புள்ளியில் மட்டும்தான் தொடுகையில் இருக்கும். அதே மாதிரி இந்த 3 குட்டிகளும் சேர்ந்த இந்த சேர்மானம் இந்த புள்ளியில் மட்டும்தான் தொடுகையில் இருக்கும். அதாவது இந்த இடத்துல தான் தொடுகை இல்லை, இங்கே மட்டும் தொடுகை. இது ரெண்டுக்கும் இடையில் இங்கே மட்டும் தொடுகை, இது ரெண்டுக்கும் இடையில் இங்கே மட்டும் தொடுகை, இது ரெண்டுக்கும் இடையில் இங்கே மட்டும் தொடுகை. எந்த இடத்துல இங்கே மட்டும் தொடுகை என்றால் ஒரு மருதாக்கம், அதில் நிறை. இங்கே மட்டும் தொடுகை என்றால் அதில் மருதாக்கம், இது ரெண்டையும் நிறை. அது என்னத்துக்கு சமன்? 2W. இந்த இடத்துல மருதாக்கம் R3 என்றால் அது 3Wக்கு சமன், அதான் இது. இந்த இடத்துல மருதாக்கம் R4 என்றால் அது 4Wக்கு சமன். இப்போ நீங்கள் இதை வச்சுக்கொண்டு நீங்கள் எத்தனை குட்டி வந்தாலும் என்ன செய்யலாம்? அப்படியே செய்யலாம். விளங்குதா? எத்தனை குட்டி வந்தாலும் செய்யலாம். இதுதான் அடிப்படையான விஷயம். இப்போ இதுக்கு நாங்கள் இந்த குட்டி தானே கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி 2 குட்டிகள் வார நேரம் இதே மாதிரி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். விளங்குதா அப்படியே? சின்ன ஒரு விஷயம். அப்போ நாங்கள் சின்ன விஷயத்தில் அடிப்படையிலிருந்து நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட்லேருந்து கதைச்சது எல்லாமே மிக மிக முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் என்ன செய்யுங்க என்றால் நல்லா அவதானித்து என்ன செய்யுங்க, விளங்கி கொள்ள பாருங்கள். சின்ன ஒரு விஷயம். சரிதானே பிள்ளை? இப்போ இது சம்மந்தம் மேலது நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு என்ன செய்யும்? ஐடியாஸ் வரும். அப்படியே பாருங்கள் பிள்ளைகள். 23வது கேள்வி. ஒவ்வொன்றும் எல் நீளமுடைய சர்வசமனான 4 கூட்டுகள் ABCD ஆகவே அவை விழாமல் இருக்கத்தக்கதாக உயர்வு இறக்கத்தில் உள்ள நிலையில் நிலத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை உருக்காட்டுகிறது. புள்ளி Xயிலிருந்து இத்தொகுதியின் புவியீர்ப்பு மையம் அமையக்கூடியது. புள்ளி Xயிலிருந்து, அதாவது இப்போ 4 கூட்டு தான் புள்ளி, இதே படம் இருக்கட்டும். இந்த இடத்துலேருந்து தொகுதியின் ஈர்வை மையம் எந்த இடத்துல இருக்கின்றதான் கேள்வி. இந்த இடத்துல இருந்து பிள்ளை, இந்த இடத்துலேருந்து தொகுதியின் ஈர்வை மையம் உங்களுக்கு விளங்குது பிள்ளையில்? இப்போ இந்த 3 குட்டியும் இருக்குது தானே, இந்த 3 குட்டியையும் இந்த குட்டியின் மீது அசைக்கிற மேக்சிமம் எவ்வளோ அசைக்கலாம் என்றால் இந்த 3டையும் ஈர்வை மையம் என்றது இதுக்குள்ளால் போகிற வரைக்கும் அசைக்கலாம். அது விளங்குதா பிள்ளை? இந்த 3டையும் ஈர்வை மையம் என்றது இதுக்குள்ளால் போகிற வரைக்கும் அசைக்கலாம். அப்படி போகிற நேரம் இந்த புள்ளியில் தாக்குற மறுதாக்கம் R3 என்றால் இதுலேயும் அதே சமணம் விதமான மருதாக்கம் R3. அது என்னத்துக்கு சமன் என்றால் 3Wக்கு சமன். அதாவது இந்த குட்டிக்கு மேலே இருக்கிற 3 குட்டிகளின் நிறையும் அதுக்குள்ளால் தாக்கும் R3. ஏன்னா பிள்ளை இந்த குட்டியோட இருவையுமே இதில் L/2வில் தாக்கும். இது W. இது 3டையும் ஈர்வை மையம் என்றது இது. இது 3டையும் என்ன பிள்ளைகள்? இது 3டையும் நிறை என்றது இது. இது இது இந்த குட்டியில் தாக்குற விசை. அதேமாதிரி இதில் நிறை இங்கே தாக்குது. இப்போ இது ரெண்டுக்குமான விளையில் இருக்குதான பிள்ளைகள்? இது ரெண்டுக்குமான விளையில் எப்படி வரும்? விசை வீதம் 1:3, தூர விகிதம் எத்தனை வரும்? 3:1, மொத்தமாக 4 பங்கு. இப்போ L/2 4ஆக பிரித்து ஒரு பங்கு என்றால் இந்த நீளம்ன்றது L/8. அப்போ இதிலிருந்து L/8ல் விளங்குதா பிள்ளைகள்? L/8ல் விளையில் விசை வரும்.
அந்த தாக்கட் கோட்டில் தான் என்னது 4 விசை, இந்த 4 குட்டிகள்டையும் ஈர்வை மையம் இருக்கும். விலங்குதா பிள்ளைகள்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல இல்லை, இங்கே வரும், இங்கே வரும். விலங்குதா பிள்ளைகள்? L/8 கதைக்கிற விஷயம் விளங்குதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். தரமான கேள்வி. இந்த புள்ளியிலேருந்து L/8 வந்திருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இந்த குட்டி, இந்த தொகுதியின் ஈர்வை மையம் 4 குட்டி தானே பிள்ளைகள். இப்போ இந்த குட்டி, இந்த ஒரு மேசையை நான் இந்த குட்டியில் வார வரைக்கும் தள்ளினால்தான் இந்த விளிம்பில் தானே என்ன செய்யும், 4 குட்டிகளுடையும் ஈர்வை மையம் இருக்கும். இப்போ அதை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டுக்கு இது 3டையும் எனக்கு தெரியும், இதுக்குள்ளால் வரணும், இதில் தெரியும், இதில் நெய் வச்சுக்கணும். இது ரெண்டுக்குமான விலையில் இந்த இடத்துல தாக்கும் 4W. விலங்குதா பிள்ளைகள்? 4W இதில் தாக்கும். R3 இதில் வரணும், R3 என்ன செய்யணும், இதில் வரணும். அப்போ தொகுதியின் ஈர்வை மையம் பண்ணுறது இந்த தாக்கட் கோட்லேயே இருந்திருக்கணும். விலங்குதா பிள்ளைகள்? அந்த தூரம் பண்ணது இந்த தூரம் L/8. சரியா? நிறைய விஷயம் கதைக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த தூரம் L/2 தானே. அப்போ இந்த குட்டியிலேருந்து L/2 தூரத்தில் அதில் ஈர்வை மையம் இருந்திருக்கும். உதாரணத்தை யோசிச்சு பாருங்களேன். இதில் விளிம்பில் மேசையை வச்சா என்ன செய்யும், இந்த 4ம் சமநிலையில் இருக்கும். அப்படின்னு என்ன, இந்த புள்ளியில் தாக்கிற மறுதாக்கமும் இந்த 4 ஈர்வை மையம் என்ன செய்யும், ஒரே தாக்கற்கொள்ள இருக்கும். விளங்குதா பிள்ளை? இப்போ நான் கண்டுபிடிச்சி இந்த மேசையில விளிம்பிலேருந்து இந்த குட்டி எவ்வளோ வெளியில் இருக்குமென்றது. கேள்வி என்னது, இந்த விளிம்பிலிருந்து இந்த தூரம், அதாவது இதிலிருந்து இந்த தூரம், இது எனக்கு தெரியும் L/8. இது என்னது L. இப்போ L-இருந்து L/8 போனால் 7L/8 இந்த தூரம் தான் கேள்வி. எக்ஸ்லேருந்து தூரம். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து அதே மாதிரி தான் அதில் நாங்கள் L/8ன்னு கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல மறுதாக்கமும் இந்த 4 நிறையும் ஒரே தாக்கட் கோடு. விளங்குதா? அதே விஷயந்தான். இதில் L/8 ஷோர்ட்டான விஷயம் நாங்கள் பார்த்தோம், ஆரம்பத்தில் பார்த்தோம். விசை வீதம் 1:3 என்றால் 3:1 வரும். இந்த L/2 நாங்கள் 4ஆக பிரித்து ஒரு பங்கு L/8. சரியான விளையல். இப்போ இது சம்மந்தமான கேள்விகள் 2009ஆம் ஆண்டு வந்திருக்குது. 2009ஆம் ஆண்டு 37வது நினைக்கிறேன், 37வது MCQ இதான் அடிப்படை. அதில் 2 குட்டிகள் இருந்தாங்க, L/2ம் L/4ம் கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் 1 2 3 4 குட்டிக்கு பார்த்துருக்குறோம். எல்லாமே இதே மாதிரி தான். விளங்குதா? கொஞ்சம் விளங்கிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு 1 தெரியும், எங்களுக்கு சிம்பிளாகவே நாங்கள் சொல்லலாம். அதில் இந்த ஒரு குட்டியின் ஈர்வை மையம் பண்ண அதில் விளிம்புக்கு வர வரையும் தள்ளலாம். இப்போ 2 குட்டினா இது 2டையும் ஈர்வை மையம், பொது ஈர்வை மையம். ஒரு குட்டியினால் இந்த இடத்துல மட்டும் தொடுகை இருக்கும். எல்லாமே கதைச்சிட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைகள் நான் கதைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நிப்பாட்டி எல்லாத்தையும் விளங்கிய பாருங்கள். எல்லாமே முக்கியமான விஷயங்கள். சரியா? இப்போ இந்த ஒரு கேள்வி செய்கிறதுக்கு நாங்கள் ½ அன் ஹவருக்கு மேலே செலவழிச்சிருக்கோம் விளங்குறதுக்காக. எல்லாமே ஒன்றுமே தேவையில்லாத விஷயம் இல்லை. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே ஆர் இப்படி வருதுன்றால் 2 பக்கமும் விசை இருக்கும். எல்லாமே ஃபிசிக்ஸ் ஆரம்பத்தில் படித்தேன். விளையல் விசை சமாந்தரமான 2 விசைகள் வார நேரம் ஒரே திசையில் வார நேரம் 2க்கும் இடையில் விளையல் வரும்ன்றது கட்டாயம். அப்போ ஒரு பக்கம் விசை இல்லைன்னா மற்ற பக்கம் விசை இருக்காது. அதனால தான் நாங்கள் சொன்னோம், இந்த இடத்துல இந்த புள்ளியில் மட்டும்தான் தொடுகை, இந்த மேற்பரப்பில் இந்த மேற்பரப்பு இங்கால உயர்ந்துடும் என்று சொன்னோம். எல்லாத்தையும் கவனமாக விளங்கிக் கொள்ளணும். சில விஷயம் குழப்பமாகிக்கும். திரும்ப யோசிச்சிங்களானால் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். அடுத்தபோல் 15வது கேள்வி. திணிவு 3 சீரான தட்டு நிலைக்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. உறவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பறவை தட்டின் ஒரு ஓரத்தில் உள்ளது. தட்டு சரியாமல் இருக்கக்கூடியதாக தட்டில் இருக்கக்கூடிய பறவையின் அதிகூடிய நிறை. எல்லாமே இப்போ நாங்கள் கதைச்ச 2ம் ஆரம்பத்தில் பார்த்த அந்த தியரியில் அடிப்படையாக கொண்ட கேள்விகள் தான். இப்படியான தட்டு பிள்ளைகள், தட்டிட விளிம்பில் ஒரு பறவை நிற்குதாம், அதில் நிறை தெரியும், இந்த மாதிரி தாக்கும். அதனால் டபிள்யூன்னு எடுப்பேன். இப்போ டபிள்யூ என்னன்னு தான் கேள்வி. சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த தட்டு ஒரு சீரான வட்டத்தட்டாம். சீரான வட்டத்தட்டால் பிள்ளைகள் இப்போ 3 பகுதியானே 3 mm, அதனால் ஒவ்வொன்றையும் mm-ஆக கருதுறேன். அப்போ இதில் திணிவு M, இதில் திணிவு M, இதில் திணிவு M. இதில் நிறை இதில் தாக்கும், இதில் நிறை இதில் MG தாக்கும், இதில் நிறை MG தாக்கும். இப்போ பிள்ளைகள், இப்போ இது நாங்கள் ஒரு தரையில் தான் வச்சுருக்கிறோம். இப்போ தரையில் வச்சு நாங்கள் இந்த குருவியின் ஆகக்கூடின திணிவு என்றால், இப்போ இந்த குருவின திணிவு கூட என்ன செய்யும் என்றால்
இந்த புள்ளி பற்றி இது கவலை தொடங்கும். இதே மாதிரி தான், இந்த குட்டி மாதிரி தான். நாங்கள் வெளியில் தள்ள என்ன செய்யும், இந்த புள்ளி பற்றி கவலை தொடங்கும் தானே. அதே மாதிரி இந்த பறவையின் திணிவு கூட கூட என்ன செய்யும், இந்த புள்ளி பற்றி இது கவலை தொடங்கும். அப்படி கவலை தொடங்கணும் என்றால் இங்கே கதைச்ச மாதிரி தொகுதியின் ஈர்வை மையம்ன்றது இந்த விளிம்புக்கு வெளியில் வரணும். அதாவது இந்த கவிழ்ற இந்த புள்ளியை விட்டு வெளியில் வரணும். மேக்சிமம் அதில் வச்சுக்கொண்டோம்னா என்ன செய்யும், மேக்சிமம் சமநிலையில் இருக்கும். அதுக்கு உள்ளுக்கொண்டா பிரச்சனை இல்லை, அதுக்கு வெளியில் வந்தால் சமநிலையில் குழம்பிடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த புள்ளி பற்றி இந்த தொகுதியின் ஈர்வை மையம்ன்றது இதே விளிம்பில் வார வரைக்கும் என்ன செய்யலாம், மேக்சிமம் அந்த குருவி அதில் உட்காரலாம். அதை விட கூடிய நிறையுடைய ஒரு குருவி வந்து உட்கார நேரம் தொகுதியின் விளைவில் ஈர்வை மையம்ன்றது இந்த விளிம்புக்கு வெளியில் போணுச்சுனால் இது கவுண்டரும் விளங்குதா பிள்ளை. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் ஈர்வை மையம் இணைக்கிற கோடில் 2m, இது m, இது ரெண்டையும் இணைக்கிற கோடில் பிள்ளைகள் விகிதம் 2:1 என்றால் 1:2 வரும். இப்போ இந்த இடத்துல வர முடியும், இப்போ 3m. அதில் இப்போ குருவியிலேருந்து யோசிங்க சரியா பிள்ளைகள், குருவியில் இப்போ இந்த இடத்துல என்ன செய்யும், 3ஐயும் தாக்கும், மறுதாக்கம் இப்படி நிலைக்குத்தாக மேல் நோக்கி தாக்கும், பிரச்சனையில் சமநிலையே இருக்கும். இப்போ பிள்ளைகள் இங்கே 3m, இங்கே ஒரு பறவை வந்து உட்காருது. இப்போ இது ரெண்டையும் இணைக்கிற கோட்டில் வெளியில் ஈர்வை மையம் வரும். ஆரம்பத்தில் ஃபஸ்ட் பார்த்த மாதிரி இப்போ இந்த குருவியின் நிறை கூட்டிகிட்டு போகிறோமா யோசிங்க. அப்போ விகிதம் என்ன செய்யும், கூடிக்கொண்டு போகும். கூட என்ன செய்யும், இணைக்கிற கோட்டின் வெளியே இங்கே பக்கமாக என்ன செய்யும், தொகுதியின் ஈர்வையும்னா அசைஞ்சோண்டு வரும். அசைஞ்சோண்டு வார நேரம் ஒரு கட்டத்தில் இந்த இடத்துக்கு வரும். அதாவது இந்த மேசையில் விளிம்புக்குள்ளால் வார மாதிரி வரும். அது வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த பறவையின் நிறைன்றது கூடலாம். அது வரைக்கும் இந்த பறவையின் நிறைன்றது கூடலாம். அதை விட கூடுற நேரம் தொகுதியின் ஈர்வை மையம்ன்றது இந்த விளிம்புக்கு வெளியில் வந்துடும். விளிம்புக்கு வெளியில் வந்தால் மேக்சிமம் மறுதாக்கம் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நிற்கலாம். மட்டுமட்டான சமநிலையில் இந்த புள்ளிக்குள்ளால் போகும். ஏன் தொகுதியில் ஈர்வை மையம் இதுக்குள்ளால் வந்துச்சென்றால் நான் அங்கே கதைச்சேன், இதே மாதிரி இங்கே கதைச்ச மாதிரி தொகுதியில் ஈர்வை மையம் இந்த புள்ளிக்குள்ளால் போகும் என்றால் இங்கே பக்கம் விசை இல்லைனால் இங்கே பக்கம் விசையில் இது மட்டுமட்டாக உயர்ந்துடும். மட்டுமட்டாக என்ன செய்தோம்னால் உயர்ந்துடும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மறுதாக்கம் என்றது இந்த இடத்துல மட்டும்தான் தொடுகை இருக்கும், நிறை இங்கே இருக்கும். இந்த தாக்கக்கூடாது போகும். பறவை நிறை இன்னும் கூடுமல்ல என்ன நடக்கும் பிள்ளை, ஈர்வை மையம் என்றது இங்கால வந்துடும். அப்போ இந்த புள்ளி பற்றி வளைஞ்சொலி திருப்பம்னு உருவாகிடும். இப்போ மேக்சிமம் இருக்கக்கூடிய இந்த பறவையின் நிறைன்றது தொகுதியில் ஈர்வை மையத்தை இதில் வர செய்யக்கூடியதாக இருந்தால் போதும் எங்களுக்கு. விளங்குதா பிள்ளை. அப்போ இந்த புள்ளி பற்றி என்ன செய்யும், தொகுதியிட நிறை தாக்கும், மறுதாக்கம் இந்த புள்ளி பற்றி தாக்கும். இப்போ தொகுதியின் நிறைய விளங்குதா பிள்ளை, தொகுதியின் நிறையன்றது இந்த புள்ளிகளால் தாக்கும், மறுதாக்கம் இந்த புள்ளிகளால் தாக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் எனக்கு இலகுக்காக எனக்கு விளங்கு நான் இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போகிறேன்னா மட்டுமண்டான சமநிலை இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போகிறேன். அந்த சமநிலையில் உங்களுக்கு வழங்கும் அந்த டைமில் மட்டுமண்டான சமநிலையில் வழங்கும் புள்ளி இந்த புள்ளி மட்டும்தான் தொடுகையில் இருக்கும், இந்த ஒரு இடமும் தொடுகையில் இருக்காது. அப்போ இதில் மறுதாக்கத்தை நான் குறிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும்தான் தொடுகையில் இருக்கும், ஆகவே மறுதாக்கம் இந்த புள்ளிகளால் போகும். இந்த இடத்துல மறுதாக்கம் இருக்காது, இந்த புள்ளியில் மட்டும்தான் தொடுகை. இப்போ நான் தொகுதியில் ஈர்வை மையம் இதுக்குள்ளால் போகும்னு சொன்னேன் தானே. எனக்கு இலகுக்காக என்ன செய்கிறேன், தொகுதியை நான் ஒவ்வொரு பகுதியிலாக உடைச்சி அதுக்கு கொடுக்குறேன். அப்போ இதில் ஈர்வை மையம் இங்கே, இதில் ஈர்வை மையம் இங்கே, இதில் ஈர்வை மையம் இங்கே, இதில் ஈர்வை மையம் இங்கே. சரியா பிள்ளை, நல்லா கவனிச்சு கொள்ளுங்களா. இப்போ இது ஒரு சரியா பிள்ளை. அப்போ தொகுதியின் மறுதாக்கம்ன்றது இதுக்குள்ளால் போகும், மற்றதில் நிறைய அதது தொகுதியின் விளையில் நிறையன்றது இதுக்குள்ளால் போகும். இப்போ நான் திருப்பம் எடுக்க போகிறேன் தானே பிள்ளை, அது எனக்கு இலகுக்காக தொகுதியின் நிறையன்று நான் எடுத்தேனென்றால் தொகுதியின் நிறை நான் எப்படி போடுவேன், இது ரெண்டு நாலுக்கும் விளையில் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நான் என்ன எனக்கு கஷ்டம். அப்புறம் நான் என்ன செய்வேன், தனித்தனி நிறையாக யோசிக்கிறேன், தனித்தனி நிறையா. அப்போ எந்த புள்ளி பற்றி நான் திருப்பம் எடுக்கிற நேரம் இந்த மறுதாக்கத்தில் வார திருப்பம் 0 ஆயிரும். இந்த பகுதியால் வார திருப்பம் இடம்சுழி, இதால் வாரது இடம்சுழி, இதால் வாரது வளம்சுழி. தூரம் தெரிந்தான பிள்ளை இது ஒரு சதுரமாக இருக்குது. இது எல் என்றால் இந்த அரைவாசி L/2. இதால் வாரது எனக்கு தெரியும் இடம்சுழி. எந்த பிரச்சனையும் அழகாக நான் இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தேனால் மறுதாக்கம் போயிடும். ஒவ்வொன்ற நிறையும் நான் கருத்தில் கொண்டு மறுதாக்கம் எடுத்தால் எனக்கு W கண்டுபிடிக்கலாம். சரியா புள்ளி. அப்போ இந்த புள்ளி பற்றி நான் இந்த ஒவ்வொன்ற புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தால் உங்களுக்கு விளங்குதா புள்ளியில், இந்த புள்ளி திருப்பம் எடுத்தால் இது என்ன இடம்சுழி,
இப்போ இதுவும் இடஞ்சுழி, இதுவும் இது வலஞ்சுழி. அப்போ இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகுது விளங்குதா? இந்த புள்ளி பற்றி செங்குத்து தூரம் உண்டு, விசை உண்டு. வேண்டாம் எழுதி காட்டுறேன். இந்த புள்ளி பற்றி வலஞ்சுழி திருப்பம் எடுப்போம். இதில் வாரது எம்ஜி நிறை, இதில் நிறை இன்ட்டு இந்த தூரம் இந்த சதுரத்தின் நீளம் எக்ஸ் என்றால் x/2 ப்ளஸ் இதால் வாரதும் எனது வலஞ்சுழி w இன்ட்டு இந்த நீளம் எக்ஸ் wx அது சமன் இடஞ்சுழி திருப்பம். ஏன் சமநிலை தான் மட்டுமட்டான சமநிலைக்கு விளையில் திருப்பம் 0 எந்த புள்ளி பற்றியும். இது mg இன்ட்டு x/2 ப்ளஸ் அதே மாதிரி இதுவும் mg இன்ட்டு x/2 எல்லாத்துலேயும் இங்கே வர விளையில் mg இன்ட்டு x/2 தான விளையில். இதை நான் இதில் கழிச்சனால இது வந்து வெட்டுப்பட்டோம். அப்போ இங்கே அப்போ இதில் எப்படி வரும்? அடுத்தது w இன்ட்டு x சமன் mg x/2. இந்த எக்ஸும் வெட்டுப்படும். w என்னது சமன் mg/2க்கு சமனாக இருக்கும். அவ்வளோ கேட்ட கேள்வி அதானே. பறவையின் அதிகூடிய நிறை என்றது கேட்டு அப்போ நிறை என்றால் mg/2 கொண்டு வரும். இப்போ தரப்பட்ட விடை எல்லாமே திணிவில் கேட்டிருக்காங்க. இப்போ திணிவென்று வார நேரம் திணிவு இந்த பறவையின் ஆகக்கூடின திணிவென்றது m/2ஆக வரும். இப்போ இதை மனதால் செய்யலாம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கியிருக்கணும். இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கணும் என்றால் இந்த புள்ளி பற்றி இந்த பகுதியால் வார திருப்பம் வலஞ்சுழியாக mg இன்ட்டு x/2, இது இடஞ்சுழியாக பார்த்தோன்னே விளங்கணும். இதால் வார திருப்பம் பெருமானம் தேவையில்லை, கண்டுபிடிக்க தேவையில்லை, சுருக்க தேவையில்லை. இதால் வார திருப்பமும் பருமனில் சமன் திசையில் எதிர். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதால இதை ரெண்டு நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அப்போ இதால் வார திருப்பது சமன். அப்போ இது mg இன்ட்டு x/2 சமன் w இன்ட்டு எக்ஸ். நம்ம சுருக்கினீங்கள் என்றால் திணிவுன்றது m/2ஆக வரும். விளங்குதா பிள்ளை? இப்போ இது எல்லாத்துக்குமே அடிப்படை கவலாது. கவலணுமெண்டா என்ன செய்யணும்? அந்த சுழல் புள்ளி பற்றி இப்போ இதில் சமநிலை குலம் போனோம்னால் இந்த புள்ளி பற்றி தான் கவலும், இதில் சமநிலை குலம் போனோம்னால் இந்த விளிம்பு பற்றி தான் கவலும். அந்த விளிம்புக்கு வெளியில் தொகுதியின் ஈர்வை மையம் வராமல் பார்த்து கொண்டால் என்ன செய்யலாம்? அந்த தொகுதியில் சமநிலையில் வச்சுக்கொள்ளலாம். மேக்ஸிமம் சமநிலையில் வச்சுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? இந்த விளிம்புக்கு வரைக்கும் கொண்டு வந்தால் மேக்ஸிமம் சமநிலையில் இருக்கும் பிள்ளை. சரிதான் பிள்ளை? அடுத்தது நாங்கள் அடுத்த பகுதி என்ன செய்வோம்? சமநிலை பகுதி, சமநிலை 3வது ஹெடிங், அது சம்பந்தமான கேள்வியில் அடுத்த வீக்கில் நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ்.